நான் வந்து ஊசி குத்துற மாரி பொறுமையா சொல்லுவேன். அது வந்து அவனுக்கு சுருன்னு ஏறிடும். அவன் சொல்றது கத்தும்போது, அவன் என்னதான் கரெக்ட்டா சொன்னாலும், "ஐயோ! இவன் ஏன் நாய் மாரி கத்துறான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்துரும். அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவேன், "யூ பெட்டர் ஷட் அப், யூ கீப் இட் டு யுவர்செல்ஃப், யூ திஸ், யூ தட்" ன்னு சொல்லி நான் கடகடன்னு பேசும்போது, "தமிழ்ல பேசு" அப்படின்னுவான். இதே நான் பையனா இருந்திருந்தேன்னா, என்ன அவ்வளோதான் செஞ்சிருப்பாங்க. ஒரு ஆம்பள பிள்ளை நீ தானே பார்க்கணும் வீட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்டர் எங்கர்ல இல்ல, ஜெண்டர்ல தான் இருக்கு. பொண்ணு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. பசங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. ஆனா வந்து வீடு நீ தான் வாங்குற, நான்லாம் வாங்க மாட்டேன். நான் எல்லாம் வாங்கிட்டேன், நீ வீடு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா பிரதர். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. சார் டபுள் ஃபேஸ்ட்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க அண்ணாவ விட யாரும் பெஸ்ட்டா இருக்க முடியாது. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டான்ஸ் கிளாஸ்ல என்ன பிக்கப் பண்றதுக்கு அவன அனுப்பிச்சாங்க. என்ன பண்ணானா, என் கழுத்து இப்படி இருக்கு. இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி கூட்டிட்டு வந்தான். ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னா, நீ என் தங்கச்சின்னு சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? 5 ஃபீட் அப்பார்ட் மெயின்டெயின் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னா. அப்போ நான் எல்லாரையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அண்ணா, அக்கான்னு கூப்பிடுவேன். இவன ஒரு தடவ கூட நான் கூப்பிட்டதே இல்ல. நான் கூப்பிட்டது கூட என்ன சொன்னா, "சீ அந்த மாரிலாம் கூப்பிடாத ரொம்ப கேவலமா இருக்கு. கீப் இட் டு யுவர்செல்ஃப்" அப்படின்னா. ஸோ டபுள் ஃபேஸ்ட் அண்ணான்னு கூப்பிடலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த நாயே, பரதேசி அந்த மாதிரிலாம் கூப்பிடாம இருக்கலாம்ல. அதாவது ஐ திங்க் இட்ஸ் a reflection of your behavior. நான் தமிழ்லயே சொல்றேன். நீங்க பண்ற சார் டபுள் இல்ல ஃபேஸ் அவரை இங்கிலீஷ்ல பேசி எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? நான் வந்து ஊசி குத்துற மாரி பொறுமையா சொல்லுவேன். அது வந்து அவனுக்கு சுருன்னு ஏறிடும். அவன் சொல்றது கத்தும்போது, அவன் என்னதான் கரெக்ட்டா சொன்னாலும், "ஐயோ! இவன் ஏன் நாய் மாரி கத்துறான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்துரும். அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவேன், "யூ பெட்டர் ஷட் அப், யூ கீப் இட் டு யுவர்செல்ஃப், யூ திஸ், யூ தட்" ன்னு சொல்லி நான் கடகடன்னு பேசும்போது, "தமிழ்ல பேசு" அப்படின்னுவான். இந்த 2 ஃபேஸ் எனக்கு நடிச்சு காட்டுங்களேன். சரண், அப்பாவே கஷ்டத்துல இருக்காரு சரண். எனக்கு வந்து நான் அப்பாட்ட கேட்பேன். பட் ஐ ஃபீல் வெரி ஆக்வர்ட். ஏன்னா ஹி ஹேஸ் லோன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ நீ கொஞ்சோண்டு இந்த மாதம் மட்டும் ஹெல்ப் பண்ணினா ஐ ஸ்வேர் டு காட் நெக்ஸ்ட் மந்த் நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துட்றேன். நான் யாருக்கும் ப்ரெஷராக இருக்கணும்னு ஆசைப்படல. பட் அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் யாராவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ ப்ராமிஸ் நான் பெரிய பொண்ணாய் கண்டிப்பாக சம்பாரிச்சவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். நான் இதை வேணும்னு எல்லாம் பண்ணல. எனக்கு நிஜமாவே தேவை இருக்கனால தான் பண்ணுறேன். நான் வேணும்னே இந்த மாதிரி தெரியாமல் ஏதாவது பண்ணால் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பட் இந்த தடவை எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இப்படி கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட லிட்டரலா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணணும்ட்டு 10,000 20,000 35,000 ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சார் யூஎஸ்ல நான் ஒரு காலேஜ் அப்ளை பண்ணியிருந்தேன். இல்ல இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல பேசுங்க. நீங்க அழுதீங்கல்ல, இப்ப அழுது முடிச்சீங்கல்ல. இப்ப வாங்கி முடிச்சிட்டீங்க. இத சாதிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி இப்ப என்ன டோன்ல பேசுவீங்க? இல்ல சார் அவ்வளோ நான் மோசம்லாம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன் சார். இப்ப மூத்த பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கையில இளைய பிள்ளைகளுடைய பங்கு என்ன? அவன் வந்து வீட்டில் பெருசாக ஏதோ வேலை செய்ய மாட்டாங்க சார். அவன் சின்னதாக ஏதாவது தட்டுக்கணும்னா உடனே எங்கள் அம்மா அப்பா வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே காடை ப்ரே பண்ணுறது என்னன்னா, எனக்கு வரப்போகிற பொண்ணு ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஷீ ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஸ்மார்ட் விச் ஆல்ரெடி கேர்ள்ஸ் ஆர். ஒரு வேலையும் அந்த பொண்ணு செய்யக்கூடாது. அவனை செய்ய வைக்கணும். அவனுக்கு எல்லா வேலையுமே கற்றுக் கொடுக்கணும். அதாவது மணி கான்ட் பை எவ்ரி திங். இதெல்லாம் பேசிக் லைஃப் ஸ்கில்ன்றது அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் எல்லாரோட பிக்கெஸ்ட் ப்ரேயர். வர பொண்ணு வந்து செம்ம மாடர்னா இருக்கணும். ஆ. வந்து என் அண்ணனையும் மாடர்னா மாத்தணும். அவ்வளோ டார்ச்சர் பண்ணணும். தினமும் எனக்கு ஃபோன் வரணுமா, நீயே பரவாயில்லம்மா, இந்த பொண்ணு என்னன்னா உன்னோட டபுளா இருக்குமான்ற அளவுக்கு அந்த ஒரு பொண்ணு வரணும். அடாடடா. என்ன ஒரு ஆசை. சார் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு வந்து சமைக்க தெரியக்கூடாது. ஸோ வேலை வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்கக்கூடாது. இவன் பார்க்கணுன்ற சிச்சுவேஷன் அவனுக்கு வரணும். அப்படியே சாப்பிட்டே இருப்பான். யார் எந்திக்கிறாங்க? ஏம்மா தண்ணி மொண்டு வா. அடுத்து உட்காந்துருப்பான். உப்பு இல்லையா? யாருங்க? உப்பு எட்டு வா. உட்காந்த இடத்துலேருந்து எல்லா வேலையும் வாங்கி சாப்பிட்டு எழுந்துச்சு போயிடுவான். ஸோ அதனால அவனுக்கு வரப்போகிற ஒய்ஃப் வந்து அவன் அவ்வளோ வேலை பார்க்கக்கூடாது. இவனை வேலை வாங்கணும். இவன் வந்து அதை கொஞ்சம் சரி நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுன்ற மைண்டுக்கு இவன் வரணும். வாழ்க்கையில சாதிச்சே ஆகணுங்கிற ப்ரெஷர் மூத்த பிள்ளைங்களுக்கா இளைய பிள்ளைங்களுக்கா? மூத்த பிள்ளைங்களுக்கு தான் சார் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லா கஷ்டமும் சொல்லி சொல்லி இல்ல இப்போ வந்து நாங்க வந்து வாடகை வீட்ல தான் இருக்கோம். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகும். அதுக்கும் நான் நகை சேர்த்து வைக்கணும். அது இல்லாம நான் பிளஸ் இப்போ வீடு கட்ட போறோம். அந்த வீட்டுக்கும் நான் காசு குடுக்கணும். ஸோ எல்லா ப்ரெஷருமே வந்து மூத்த பசங்க கிட்ட தான் சார் இருக்கு. சாதிச்சான்ற ப்ரெஷர் வந்து கண்டிப்பா மூத்த பிள்ளைங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து எல்டர்ஸா இருக்கும்போது ஒரு நோயிங்லி அன்னோயிங்லி நாங்க வந்து ஒரு ரோல் மாடலா ஆயிடுறோம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம தப்பு பண்ணா கூட அந்த தப்பை வந்து இவங்க வந்து பிடிச்சிப்பாங்க. ஓகே அண்ணா தப்பு பண்ணியிருக்காங்க, அக்கா தப்பு பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது. இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆயிட்டு லாட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து இவென்ச்சுவலி ஷி வாண்டட் டு டூ. ஸோ அந்த ஒரு அவளுக்கு அந்த பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணதுனால தான் அவ வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனா. ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். சார் அவர் சொல்றது வந்து டு கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட் இட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா என்னதான் நான் வந்து அவனை பார்த்து வளர்ந்தாலுமே அதுவே ஒரு ப்ரெஷர். ஏன்னா அவனை விட ஒன்று பெட்டரா இருக்கணும், லைக் அதை விட கீழே எப்படி இருந்துடக்கூடாதுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். இப்போ நான் 19 இயர்ஸ் இஸ் 23.
இப்போ 19 இயர்ஸ்ல எனக்கு தெரியும் வீட்ல பிரச்சனை இருக்கு. அண்ணா தான் வந்து ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றான்னு. அவனுக்கு 19 இயர்ஸ் இருக்கும்போது தெரியாது. இந்த மாதிரி வீட்ல பிரச்சனை இருக்கு. நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த இன்னசென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பேசும்போது, இப்ப அண்ணா இவ்ளோ பண்றான்னும்போது அதுவே எனக்கு ஒரு பிரஷரா இருக்கு. ஓகே அண்ணா இவ்ளோ பண்ணும்போது, நமக்கு அண்ணாக்கு எந்த பிரச்சனையும் ஃபியூச்சர்ல ஃபினான்ஷியலா பர்டன் எதுவும் குடுக்காம, நம்மளால முடிஞ்சத நம்ம குடுக்கணுன்றதுக்காகவே இப்ப எனக்கு வந்து நான் என்னதான் வெளியில போய் படிச்சாலும் எப்படியாவது நம்ம நல்லா பெரிய லெவல்ல வரணுங்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கான ஒரு பிரஷர் இருந்துட்டே இருக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்து பெரியவங்க தான் ஃபினான்ஷியலா எல்லாம் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொன்னாலுமே, லாங் டர்ம்ல பார்த்தோம்னா மென்டலி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அது வந்துரும். லைக் நம்மளும் வந்து நெறையவே பண்ணணும் அப்படின்னு. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடையாது. ஸோ அம்மா வந்து வீட்ல தான் இருக்காங்க. நான் தான் வந்து தம்பிய சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சதுலேருந்து நான் தான் எல்லாம் பண்ணேன். இப்போ கூட காலேஜ் ஃபீஸ்லேருந்து அவனுக்கு மொபைல்லேருந்து எல்லாமே நான் தான் வாங்கி குடுத்தேன். ஸோ ஹெட் வெயிட் எல்லாமே பெரிய பசங்களுக்கு தான் வரும். அதுவும் இல்லாம அம்மா வந்து இப்ப சொந்தக்காரங்க கார்ல போம்போது, அம்மா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் எனக்கோசம் ஒரே ஒரு கார் மட்டும் நான் சாவறதுக்குள்ள எனக்கோசம் ஒரே ஒரு ரைடு மட்டும் என்ன அதில கூட்டிட்டு போ! அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல? அது எனக்கு ஒரு ப்ரெஷர் மாரி இருக்காது. ஸோ லைஃப்ல வந்து அ ப்ரெஷர தாண்டி அவங்களுக்கு எதனா ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஆசை சார். ஆக்சுவலி இது வந்து எல்டர், யங்கர் அப்படி இல்ல. ஜெண்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பொண்ணு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாமா? இல்ல வந்து வேலைக்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. பசங்களுக்கு அப்படி கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பையன் பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கான்னா, யாரும் அதிகமா எதுவும் கேட்க மாட்டாங்க. அவ போணும்னா போலாம், அவ போ வேணாம்னா இருக்கலாம். ஆனா பசங்க அப்படி இருக்க முடியாது. என்னடா ஒரு ஆம்பள பையன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிய பார்க்கணும், புள்ளைய பார்க்கணும், இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மேல தான் திணிப்பாங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போகாம இருந்திருந்தா, என் வீடு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கும். பிளஸ் என்ன எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. "நீ ஏன் போவல? நீ எதுக்கு போவல?" அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. இதே நான் பையனா இருந்திருந்தேன்னா, என்ன அவ்வளோதான் செஞ்சிருப்பாங்க. "ஒரு ஆம்பள பிள்ளை நீ தானே பார்க்கணும் வீட்ட" அப்படின்னு ம், சொல்லிட்டு. ம். இது எல்டர் யங்கர்ல இல்ல, ஜெண்டர்ல தான் இருக்கு. பொண்ணு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. பசங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. உண்மையிலே கரெக்டாக சொன்னாங்க சார் அவங்க. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சின்ன வயசுலலாம் எங்கள் அக்காக்கெல்லாம் அவங்க வந்துட்டு ராணி மாரி இருப்பாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். 5வது படிக்கும் போதுலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். இன்னமும் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். இதுக்கு ஒரு ரெஸ்ட்டே இல்ல. இதுக்கு இல்லையா ஒரு எண்டுக்குன்ற மாரி போயிட்டுருக்குது. ஸோ அவங்க சொன்னது கரெக்ட்டு தான். ஜெண்டர பொறுத்து தான் இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது. அவங்களுக்கு நல்லா செல்லம் இருந்ததுனால, அவங்க வந்து ராணி மாரியே இருந்துட்டாங்க சின்ன வயசுல. ஸோ இப்பவும் அப்படிதான் இருக்கிறாங்க. என் வீட்ல அண்ணன் வந்து இஎம்ஐல ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, கட்டில் எல்லாமே இஎம்ஐ தான். அதனால எல்லாம் அண்ணன் வாங்கி போடுறான். நீ எப்போ ஒரு வீடு வாங்க போற? ரெண்ட்ல தான் இருக்கோம் நாங்க 25 இயர்ஸாவே. ரெண்ட் வந்து 10,000. சேலரியே 20,000 தான் அண்ணா. அதுல ரெண்ட் குடுத்துட்டா மிச்சம் 10,000 வீடு ரன் பண்ணணும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது எப்படா நான் வீடு வாங்கணும், வீடு வாங்கணும். அதுலயே ஒரு பெரிய பர்டனா இருக்கு நம்மளுக்கு. அதுல அண்ணன் வந்து வீடு நீ தான் வாங்குற, நான்லாம் வாங்க மாட்டேன். நான் எல்லாம் வாங்கிட்டேன், நீ வீடு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா பிரதர். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது.